வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு இந்த மருந்து கம்பெனிகளோட பிசினஸ் மாடலை பாதிக்கிற முக்கிய காரணிகளை புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஒரு இன்வெஸ்டரா நீங்க நிறுவனங்களோட பலத்தை வச்சு அவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியும். நீங்க ஒரு மருந்து நிறுவனத்தை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, அது இந்த துறையோட எந்த பகுதியில் இயங்குதுங்கிறது தான், இல்லையா? அது ஏன் அவ்வளோ முக்கியம்? ஆமா, மருந்து துறையில ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி பிசினஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி சவால்களும் வேற வேற. ஒரு கம்பெனி எந்த செக்மெண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சாலே அதோட டைனமிக்ஸ புரிஞ்சுக்க அதுதான் முதல் படி. சரி சரி. அப்போ இந்த பிரிவுகளை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாமா? முதல் பிரிவு மொத்த மருந்துகள் அல்லது ஏபிஐ உற்பத்தியாளர்கள்னு சொல்றீங்க. இவங்க யாருங்க, என்ன பண்றாங்க? இவங்க தான் சப்ளை செயினோட அடியில இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஓஹோ. மருந்துகளை பேசிக் கெமிக்கலா மொத்தமா தயாரிக்கிறாங்க. உதாரணமா? இப்போ பாராசிட்டமால்னு வச்சுக்கோங்களேன், அதை டன் கணக்குல தயாரிச்சு மத்த ஃபார்முலேஷன் கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஓகே, டன் கணக்குல. அப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல் கம்பெனி மாதிரிங்களா? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். மூலப்பொருள் ரசாயன உற்பத்தி நிறுவனங்கள் மாதிரி குறைஞ்ச செலவுல ரொம்ப எஃபிஷியண்டா உற்பத்தி பண்றதா இவங்களோட மெயின் பலம். சரி. ஆனா ஒரு விஷயம், இதுல லாபம் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது ஒரு கமோடிட்டி மாதிரி, விலை ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி. இந்த ஏபிஐயை வாங்கி நம்ம சாப்பிட்ற மாத்திரை சிரப் மாதிரி ஃபைனல் ப்ராடக்டா மாத்துறவங்க அடுத்த கட்டமா அவங்க தான் ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரர்ஸ். ஆமா, கரெக்ட். அவங்க தான் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள். இவங்க ஏபிஐ உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து வாங்கி அதை டேப்லெட், கேப்சியூல், சிரப், இன்ஜெக்ஷன் இப்படி நாம பயன்படுத்துற வடிவத்துக்கு மாத்துவாங்க. ஓகே. இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது. இவங்க சொந்த பிராண்ட் பேர்லயும் விற்கலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த பிரிவிலையும் உட்பிரிவுகள் இருக்குமா? நிச்சயமா இருக்கு. முக்கியமா பார்த்தா இன்னோவேட்டர் கம்பெனிஸ்னு ஒரு வகை. இவங்க புதுசா மருந்துகளை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி பேட்டன்ட் வாங்கி விற்பாங்க. இதுல ரிஸ்க் அதிகம், ஆனா சக்சஸ் ஆனா லாபமும் பயங்கரமா இருக்கும். பெரிய ரிஸ்க் பெரிய ரிவார்டு மாதிரி. அதேதான். அடுத்தது ஜெனரிக் கம்பெனிஸ். மத்தவங்க கண்டுபிடிச்ச மருந்தோட பேட்டன்ட் காலம் முடிஞ்சதும் அதே மருந்த இவங்க தயாரிச்சு விற்பாங்க. இதுலயும் வகை இருக்கா? ஆமா, இதே ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு பிராண்டட் ஜெனரிக்ஸ், அதாவது பேட்டன்ட் இல்லாத மருந்துக்கு இவங்களா ஒரு பிராண்ட் பேர் வச்சு விற்பாங்க. உதாரணத்துக்கு பாராசிட்டமாலுக்கு டோலோன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. இங்க மார்க்கெட்டிங், பிராண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. புரியுது. இன்னொன்னு ஜெனரிக்ஸ். இவங்க மருந்தின் ரசாயன பேர்ல மட்டும்தான் விற்பாங்க. பாராசிட்டமால் மாத்திரைகள் அப்படின்னு. இதுல பிராண்டிங் செலவு கம்மி. அப்போ இந்த ஃபார்முலேஷன் செக்மெண்ட்ல வெறும் உற்பத்தி மட்டும் போதாது போல. நிச்சயமா போதாது. இங்க விற்பனை, மார்க்கெட்டிங், விளம்பரம், டாக்டர்ஸ் மத்தியில, மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிராண்ட் வேல்யூங்கிறது இங்க பெரிய பங்கு வகிக்கும். ஏபிஐ மாதிரி இல்ல இது. சரி. புதுசா கண்டுபிடிக்கிறவங்க, பேட்டன்ட் முடிஞ்சதும் தயாரிக்கிறவங்க பார்த்தாச்சு. ஆனா சில கம்பெனிங்க மத்த பெரிய கம்பெனிகளுக்காக ரிசர்ச்சோ உற்பத்தியோ பண்ணி கொடுக்கறாங்க இல்லையா? அது என்ன பிரிவு? ஆமா, அதுதான் மூணாவது பிரிவு. ஒப்பந்த ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி சேவைகள், அதாவது கிராம்ஸ், கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். கிராம்ஸ். சரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னோவேட்டர் கம்பெனிங்களோட புது மருந்து கண்டுபிடிப்பு ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா இன்னோவேட்டர் கம்பெனி டெக்னாலஜியை கொடுத்ததும் அவங்களுக்காக மருந்த தயாரிச்சு இன்னோவேட்டரோட பிராண்ட் லேபிள்லயே சப்ளை பண்ணுவாங்க. அப்போ இவங்க ரிசர்ச் அல்லது உற்பத்தி சேவையை மட்டும் தராங்க. மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் இன்னோவேட்டர் கம்பெனி பார்த்துக்கும். ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. இவங்களோட வெற்றிங்கிறது அந்த இன்னோவேட்டர் கம்பெனிகளோட ஆர்டரை பொறுத்து தான் இருக்கும். அவங்க ரிசர்ச் எந்த அளவுக்கு வெற்றி அடையுதுங்கிறத பொறுத்து இவங்களுக்கு பிசினஸ் வரும். புரியுது. அப்போ நாலாவது பிரிவு மருந்து விநியோகஸ்தர்கள். இவங்க பங்கு என்ன? இவங்க தான் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை ஃபார்முலேஷன் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்கி கடைசியா நம்ம கைக்கு வர வரைக்கும் கொண்டு சேர்க்கிறவங்க. இதுல சிஎன்எஃப் ஏஜென்ட்ஸ், ஸ்டாக்கிஸ்ட், ரீட்டைலர்ஸ்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. ஓஹோ. இவங்க இல்லாம மருந்துகள் சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு போகாது. ஒரு ஃபார்முலேஷன் கம்பெனியோட சேல்ஸை இவங்களோட செயல்பாடு நேரடியா பாதிக்கும். அப்போ ஒரு நிறுவனம் இதுல ஒரே ஒரு பிரிவுல மட்டும்தான் இருக்குமா, இல்ல பல பிரிவிலையும் சேர்ந்து இயங்குவாங்களா? ரெண்டுமே நடக்கும். சில கம்பெனிங்க பியோர் ஏபிஐ அல்லது பியோர் ஃபார்முலேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா பல பெரிய நிறுவனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா
ஏபிஐயும் தயாரிப்பாங்க, அதே வச்சு ஃபார்முலேஷனும் பண்ணுவாங்க, சில சமயம் சிஆர்எம் சேவையும் கொடுப்பாங்க. இத வெர்டிகல் இன்டகிரேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பிரிவுகள் எல்லாத்தையும் பத்தி பேசினோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு முதலீட்டாளரா நீங்க இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும்? ஏன் இது முக்கியம்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு கம்பெனிய பார்க்கும்போது அது எந்த பிரிவுல இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதோட உண்மையான பலம் என்ன, சவால்கள் என்னன்னு தெரியும். உதாரணமா ஒரு ஏபிஐ கம்பெனினா மூலப்பொருள் விலை ஏறி இறங்குறத எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுவே ஒரு ஃபார்முலேஷன் கம்பெனினா அவங்க பிராண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, போட்டி எப்படி இருக்கு, விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்றாங்கன்னு பார்க்கணும். சிஆர்எம்ஸ்னா கஸ்டமர்ஸ் யாரு, கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆமாமாம். இதையெல்லாம் வச்சுதான் அந்த கம்பெனியோட லாபத்தன்மை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். அதோட பிசினஸ் மாடலே அது எந்த செக்மெண்ட்ல இருக்குங்கிறத பொறுத்து தான் அமையும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்போ முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் இந்த வகையில வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது அடிப்படை தேவை. சரி, இறுதியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. ஒரு நிறுவனம் ஏபிஐ, ஃபார்முலேஷன்ஸ், கிராம்ஸ்னு பல பிரிவிலையும் சேர்ந்து இயங்கும்போது ஒரு பிரிவோட பலம் இன்னொன்னுக்கு எப்படி உதவும்? அதே மாதிரி ஒரு பிரிவோட சவால் மற்ற பிரிவுகளையும் எப்படி பாதிக்கலாம்? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.